கொடைக்கானல் நகராட்சி படகு இல்லம் அருகே கொட்டப்பட்டுள்ள பிளாஸ்டிக் கழிவு மற்றும் தடை செய்யப்பட்ட தண்ணீர் பாட்டில்களை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ரவிச்சந்திரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் அதாவது மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியானது கொடைக்கானலுக்கு வருகை பெறும் அத்தனை சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகமாக மிகவும் அழகாக அமைந்துள்ளது. இந்த நட்சத்திர ஏரியில் நகராட்சிக்கு சொந்தமான படகு இல்லம் KRR கலையரங்கம் பகுதியில் இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் 500 முதல் 1000 சுற்றுலா பயணிகள் இந்த படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். கடந்த சில மாதங்களாக இந்த நகராட்சி சொந்தமான இந்த படகு இல்லத்தை சுற்றிலும் அதாவது பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. மேலும் இந்த நகராட்சிக்கு சொந்தமான இந்த படகு இல்லத்தை தனியார் நிறுவனத்துக்கு பராமரிப்புக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த குப்பை கழிவுகளை அகற்றாமல் அந்த அந்த நட்சத்திர ஏரியின் அழகை கெடுப்பது போல் உள்ளதாகவும் சுற்றுச்சூழலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த ஏரியில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன்.